தண்டிக்கீரை சாதம் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நல்லா உதிரியாக குக்கர் வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். ஒரு 1/4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் அதே அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு பச்சை மிளகாய், பூண்டு தட்டி எல்லாத்தையுமே சேர்த்து குக்கரில் போட்டு வதக்கிக்கலாம். இளம் தண்டோட இருக்க தண்டிக்கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து குக்கரில் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேங்க 1/2 மணி நேரம். அந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துட்டேன். இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரையோடு சேர்த்து போட்டிருக்க அரிசி உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போது 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி விடணும். இப்போது விட்டுடலாங்க. சாதத்துக்கு தேவையான 1/2 ஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான தண்டுக்கீரை சாதம் ரெடி. சாதம் உதிரியாக பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இதுவே போதுமானது. இந்த ரைஸோட காலிஃப்ளவர் ஃப்ரை, உருளைக்கிழங்குலாம் வச்சு சாப்பிட்டா